Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எந்த சம் பார்க்க போறோம்னா exercise 1.3ல 7th sum தான் பார்க்க போறோம். An open box is to be made from a square piece of material 24 cm on a side. ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் வந்து என்ன ஷேப்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கான். அந்த சைடோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க 24 cm. By cutting equal squares from the corners, அந்த பாக்ஸ வந்து கார்னர்ல கட் பண்றாங்களாம். எந்த ஷேப்ல கட் பண்றாங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்றாங்களாம். அண்ட் டர்னிங் அப் த சைட்ஸ் as shown figure. ஸ்கொயர் ஷேப்ல கார்னரை கட் பண்ணிட்டு ரிமைனிங் பீஸ் இருக்கும் இல்லையா, அந்த பீஸை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஷேப்ல இருக்குன்னா கியூபாய்டு ஷேப்ல இருக்கான். எக்ஸ்பிரஸ் த வால்யூம் V ஆஃப் த பாக்ஸ். அந்த ரிமைனிங் பாக்ஸோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. as a function of x. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எதில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லிசன், ஸ்கொயர் ஷேப் உள்ள பாக்ஸ்ல கார்னரை மட்டும் கட் பண்றாங்க. அப்ப ரிமைனிங் மெட்டீரியல் வந்து என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா கியூபாய்டு ஷேப்ல இருக்கும். வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு ஃபார்முலா தெரியும் இல்லையா, 9th படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? Volume of the cuboid formula LBH, length, breadth, height. Question understand ஆயிடுச்சுன்னா சொல்யூஷன் வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இது 2 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்கும். சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் நம்ம வால்யூம் ஆஃப் த கியூபாய்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். length of the cuboid. கியூபாய்டோட லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 24 minus 2x. நெக்ஸ்ட் breadth of the cuboid. breadth ஓட வேல்யூ 24 minus 2x. நெக்ஸ்ட் height of the cuboid. கியூபாய்டு ஹைட் எவ்வளவு இருக்கு, எக்ஸ். எல்லாமே டயக்ராம்லயும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. டயக்ராம் வச்சு நான் LBH ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் த பாக்ஸ். வால்யூம் ஆஃப் த பாக்ஸ், பாக்ஸ் என்ன ஷேப்ல இருக்கு, கியூபாய்டு ஷேப்ல இருக்கு. ஸோ வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு ஃபார்முலா LBH. வாட் இஸ் த லென்த், 24 minus 2x. B also 24 minus 2x. Next, h ஓட வேல்யூ x. 24 minus 2x, 24 minus 2x இருக்கு. a into a ஃபார்மேட்ல இருக்கிறதுனால a ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாம். 24 minus 2x தான் ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்றது. உங்களுக்கு 24 minus 2x ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டு a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ண டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணீங்கன்னா பைனாமியல் மல்டிபிளும் நீங்க பண்ணிக்கலாம். பைனாமியல் மல்டிபிள் பண்றதும் ஈஸி தான். இன்ட்டு எக்ஸ் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறேன். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். a ஓட வேல்யூ 24, 24 whole square minus 2, a ஓட வேல்யூ 24, b ஓட வேல்யூ 2x plus b square. b term என்ன இருக்கு, 2x தான் whole square. into என்ன term இருக்கு, x. 24 square, 24 into 24 சொல்லணும். 24 into 24 எவ்வளவு வரும், 576 minus first நம்பர்ஸ்லாம் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 24 into 2 48, 48 into 2 96. நெக்ஸ்ட் வேரியபிள் என்ன இருக்கு, x இருக்கு, x பிளஸ் 2x தான் ஹோல் ஸ்கொயர். 2க்கும் xக்கும் காமனா ஸ்கொயர் இருக்கு. அப்ப 2x தான் ஹோல் ஸ்கொயர் ஆன்சர் என்ன வரும், 4x ஸ்கொயர் இன்ட்டு x. இப்போ x உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். 576x minus 96x ஸ்கொயர் plus 4x square into x, x cube. Order wise write பண்ணிக்கலாம். 4x cube minus 96x square plus 576x. This is the
volume of the box. That's all. நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.